சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. சக்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நம்முடைய வயது முதிர்ந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு மிக மோசமான ஆட்சி இந்தியாவில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான். அதான் ரெவிடன் ஆட்சி. அவங்க சொல்றாங்க ரொம்ப growth ஆயிருக்கு, எக்கானமி இவ்வளவு நல்லா பண்ணுது. நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் காண்பிக்கிறீங்களா எவ்வளவு கொலை நடக்குது, எவ்வளவு கொள்ளை நடக்குது, முதியோருக்கு பாதுகாப்பு இல்லாதது, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அண்மையில சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிக்கிட்ட பொழுது 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா சிறுமிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில. இதை ரிவைண்ட் மாடல். நீ கரெக்டா சொல்லுங்க. ஆனா நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தனால நீங்க சொல்லுங்க என்ன ராங் ஆயிருக்கீங்க இந்த மாதிரி கொலைகள் நடத்திருக்குது? இந்த ஆட்சி திறமையில்லாத ஆட்சி. ஒரு திறமையான ஆட்சியா இருந்தா இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அரசாங்கத்துக்கு இருக்குது. இன்றைக்கு தமிழகத்துல நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியல. சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட்டால் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண முடியும்.